நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் எப்போதும் போல் வேதாளத்தை தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தார். வழிநடை களைப்பு தெரியாமல் இருக்க வழக்கம் போல் கதை சொல்லத் தொடங்கியது வேதாளம். நரசிங்கபுரியை ராஜா ஹரி கோவிந்ததாஸ் என்பவர் ஆண்டு வந்தார். அந்த ராஜாவின் மாளிகையில் அவருடைய தாதி கங்காவின் அறையிலே நாகேஸ்வரி, நாகேஸ்வரன் என்ற 2 பாம்புகள் வசித்து வந்தன. அன்று மன்னன் ஹரி கோவிந்ததாஸின் மகன் இளவரசன் சக்திநாதனுக்கு பிறந்த நாள். மன்னரும் மன்னருடைய மருமகள் அருந்ததியும் அருந்ததியின் 3 பெண் குழந்தைகளும் அதை விமர்சையாக கொண்டாடினார்கள். பலரும் வந்து வரிசையாக நின்று இளவரசருக்கு பரிசளித்தார்கள். ராஜ மாளிகையின் தாதி கங்காவும் கூட அந்த வரிசையில் இருந்தாள். கங்கா, நீயுமா? ஆம் ராஜகுமாரா, நாகேஸ்வரனும் நாகேஸ்வரியும் உங்களை வாழ்த்து வந்திருக்கிறார்கள். நாகதேவதையே, என் மருமகளையும் நீ வாழ்த்து. ஒரு பிள்ளை பிறக்கும்படி வாழ்த்து. சுவாமி, தாம் வேட்டையாட செல்கிறீர்கள். ரகுவையும் அழைத்து செல்லுங்கள். அதற்கு அவசியம் இல்லை. இல்லையோ? ஆம், இல்லை. ரகு எதற்கு? இரவும் பகல் எந்நேரமும் என் அழகு ராணியின் திருமுகம் என் கூட வரும். மகிழ்ந்தாடுமே மலராகவே சுகமான நம் காதல் ஊஞ்சல். சுகமான நம் காதல் ஊஞ்சல். அது எதற்காக காதல் ராஜ்யம் அங்கு போக? அது எதற்காக? வெண்மணி குடை போல
மகிழ்ந்தாடுமே இருமனம் ஒன்றாக சேர்ந்தால் மகிழ்ந்தாடுமே மலராகவே சுகமான நம் காதல் ஊஞ்சல், சுகமான நம் காதல் ஊஞ்சல். பொன்மகள் உன் மலர் மேனியின் மீது ஒரு சிறு துரும்பு விழுந்தாலும் துடிப்பே காதல் அமுதம் நானும் நீயும் வான்வெளி போய் வரவாராய் ராணி அன்பின் முகவரி என் நெஞ்சம் தானே நான் அறிவேன் அதை உயிரே என் உயிரே உயிரே என் உயிரே உயிரே என் உயிரே. மைந்தா, நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. பேசு நாகேஸ்வரி. மகாராஜா, இன்று நாகபஞ்சமி சுபதினம் அல்லவா? இப்படியா உங்கள் மைந்தன் செய்வது? அவருக்கு வேட்டை விளையாட்டு, ஆனால் எனக்கு அவரை நான் இழந்து நிற்கிறேன். தாம் என்னை தடுக்காதிருந்தால் யமனாக வந்த இவரை இன்றே நான் பழி தீர்க்க வேண்டும். என்னுடன் வர வேண்டும் அம்மா. மன்னிக்க வேண்டும். ராஜகுமாரன் எய்த அம்பு தவறுதலாக உன் கணவன் மீது பாய்ந்தது. அவன் அம்பு எய்தது ஒரு மானை குறிபார்த்து. அது விதியால் தவறி பாய்ந்தது உன் கணவன் மீது. அவர் தவறு என் வாழ்வை அழித்து விட்டது. என் இன்பத்தை துன்பத்தில் ஆழ்த்தி விட்டது. என் கணவர் மடிந்தது ராஜகுமாரனால் தானே அரசே. மாதா, நாளை இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்புள்ளவன்.
ஆயுள் இல்லை என்றால் வாரிசு இருக்காது. எனக்கு ராஜகுமாரனும் ஒன்று, நீயும் ஒன்றுதான் நாகேஸ்வரி. ராஜகுமாரனுக்கு இருப்பது 3 பெண் குழந்தைகள்தான், பிள்ளை இல்லை. கொஞ்ச நாள் போனால் ராஜகுமாரன் மனைவிக்கு பிரசவம் ஆக போகிறது. பிள்ளையாக அது பிறந்து விட்டால் அதுதான் வாரிசு, பிறக்க வேண்டும். ராஜகுமாரனுக்கு நீ கருணை காட்டினால் மன்னர் வம்சத்தில் சிக்கல் இருக்காது. மாதா, இன்னும் சில நாட்களுக்கு என் மைந்தன் பிழைத்திருக்கும்படி கருணை காட்டு. சரி அரசே, பொறுமையா இருக்கிறேன். ரக்ஷா பந்தனம் சகோதர பாசத்தின் அடையாளம். ஏன் இப்படி அழுகிறாய்? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை மகேந்திரா, ஒன்றுமில்லை. எதையோ என்னிடம் மறைக்கிறாய். பொங்கி வரும் அழுகை எதற்கு? பாசம் இருந்தால் தலை மீது அடித்துச் சொல். மகேந்திரா, இன்று கடைசி முறையாக ரக்ஷா பந்தனம் கட்டுகிறேன். என்ன இதற்கு அர்த்தம்? ஆம் மகேந்திரா, என் மன்னவன் கையினால் ஒரு நாகம் சாகடிக்கப்பட்டது. அதன் மனைவி கோபத்தில் இருக்கிறது. கோபத்தில் கடிப்பதற்கு காத்திருக்கிறது. அது அப்படி கடித்து விட்டால் அப்புறம் என்ன செய்வேன்? ரக்ஷா பந்தனம் கட்டிய அன்று இப்படி சொல்லாதே. பாசமுள்ள சகோதரிக்காக எதுவும் செய்வேன். பதறாதே. நாகம் என்ன, யமராஜனே வந்தாலும் உன்னை அவன் என்ன செய்து விடுவான்? மகேந்திரா, நீயா? உன்னை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகேந்திரனை நான் கூப்பிடவில்லை. தாம் இன்று இப்போதே நேராக மன்னரை காண செல்லுங்கள். என்ன அவசரம்? பேராபத்து பயங்கரமாக உங்களை துரத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நாகம் உங்களை கடித்து பழிதீர்த்துக் கொள்ளப் போகிறது. பிள்ளை பிறந்தவுடன் என் மஞ்சள் அழிந்துவிடும். இல்லை, ஆண்மையற்ற கோழையாக அப்பாவின் பின்னால் ஒளிந்து கொண்டு விதியை மாற்றி வாழ விரும்பவில்லை. விதியை ஏற்பது ஆண்மை. பிறந்தவன் என்றாவது இறப்பான். இன்று ஒருவன், நாளை இன்னொருவன். அந்த பிரச்சனைக்குரிய நாகத்தை கொண்டு வருகிறேன். விதியை மாற்ற நீ யார்? முதலில் என் வாளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதை கொல்ல போகலாம். வேண்டாம், வேண்டாம். இது எதற்கு? அரசனின் தலையெழுத்து. நான் மன்னன் மட்டும் என்றிருந்தால் வண்டியிட மாட்டேன். பெண்மனும் படுபாடு தெரியாதா? தனிமையில் நான் பட்ட துயர் போதும். என் உணர்வுகள் ஊமையாக இருக்காதே அரசே. நாக இனத்தின் இயல்பு அழித்தவனை அழிப்பதுதானே. உன் மனம் என் மகனை மன்னிக்காதா? மன்னிப்பா? மன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி. இதே மாதிரி என் கணவர் ராஜகுமாரை கொண்டிருந்தால் அவரை மன்னிப்பீர்களா நீங்கள்? நான் அப்படி ஒரு நிலைமையில் நிற்பேனானால் நீங்கள் மன்னிப்பு தருவீர்களா?
கூடாது. மன்னரின் கட்டளை விடமாட்டேன். வேண்டாம். இன்று மாளிகையில் இன்னிசை முழக்கம் கேட்கிறதே. நேற்று ராஜகுமாரனுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. ராஜகுமாரனுக்கு பிள்ளையா? ராஜகுமாரனின் மனைவிக்கு பிரசவமாக போகிறது. ராஜகுமாரனுக்கு நீ கருணை காட்டினால் மன்னர் வம்சத்தில் வாரிசு பிரச்சனை இருக்காது. பேரன் பிறந்ததற்கு மகிழ்ச்சி மன்னவா. மிக்க நன்றி. காலம் முடிவு கட்ட வேண்டிய மகிழ்ச்சி இது. அப்பாவுக்கு மரணத்தை கொண்டு வரும் பிள்ளை இவன். மகாராஜா, குழந்தையின் வாயில் இனிப்பு தடவுங்கள். அதன் காதில் ஓம் என்று ஓதுங்கள். என்ன இது? பாம்பு குட்டிகளுக்கு பாலூட்டுகின்றன. அதுவும் என் விரோதியின் குழந்தைகள். பாவம், சூதுவாது தெரியாத குழந்தைகள். இந்த அன்பு குழந்தைகளின் அப்பாவை நான் கொல்வதா? இவ்வளவு தூரம் கதையை சொல்லி வந்த வேதாளம் நிறுத்தியது. விக்கிரமனிடம் கேள்வி கேட்கத் தொடங்கியது. சொல் விக்ரமா, பழி வாங்க வந்த நாகம் ராஜகுமாரனை கடித்ததா? என்ன பதில்? வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். என்னை விரட்டாது. அது ராஜகுமாரனை கடிக்காது. ஏன்? ஏன் என்பதற்கு எனது பதில் பொதுவாக பரிவு காட்டுதல் தான். நாகமும் பெண்தானே. மன்னர் அவர்கள் ராஜமகுடத்தை அதன் முன் வைத்தார். அதிலே அது கனிந்து விட்டது. அது பழிவாங்க நினைத்தது. அவ்வாறு ராஜகுமாரனை கொன்று தீர்த்தான். அந்த அப்பாவி பெண் குழந்தைகள் துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தினால், அதுவும் வேதமறியாத பெண் குழந்தைகள் பிஞ்சு கரங்களால் பாலூட்டுகிறது தன் குட்டிகளுக்கு.
பார்த்து மனம் கரைந்தது. பழி தீர்ப்பதை விட மன்னிப்பதற்கே அது நினைத்தது. மனது மாறியது. பழி தீர்க்கும் நினைப்பை மாற்றிக்கொண்டது. நிஜமாக ராஜகுமாரனை காப்பதற்காக நாகமங்கை தன்னையே தந்தாள். அவள் உயிரோடு இல்லை. மாளிகையில் பிரச்சனையும் இல்லை. புரிந்ததா? தியாகம் செய்ய சிந்தை இருந்தால் அது பாம்பை கூட தெய்வமாக்குகிறது. விஷத்தை கக்கும் நாகம்தான் விவேகமுள்ள மனிதரை விட பக்குவமாய் நடந்தது. மன்னித்தும் விட்டது. பலமுறை சொல்லி இருக்கிறேனே, நீ சொல்வாய் என்று. நீ சொல்லிவிட்டாய் இதற்கும் சரியான விடையை. நீ சொல்லுவாய், நான் புறப்படுவேன். கதைகள் எல்லாம் முடிவடைகின்றன. நான் விட மாட்டேன். முடிவில் நான் விடவே இன்னொரு கதை தொடங்குகின்றது. சிந்தித்துப் பார் விக்ரமாதித்தா. இன்னும் எத்தனை எத்தனை கதைகள் இருக்கின்றனவோ வேதாளத்திடம். அதில் எத்தனை எத்தனை கேள்விகள் அடங்கி இருக்கின்றனவோ நீ விடை சொல்வதற்கு. விக்ரமாதித்தன் வேதாளம் இணைந்து செயல்பட்ட கதைகள் இத்துடன் முடிவடைகின்றன. முடிந்து விட்டதா என்று கேட்க தோன்றுகிறது நமக்கு. இந்த அறிவுமயமான கதைகளுக்கு முடிவு உண்டா? இல்லை, என்றும் இல்லை. நாம் இன்று இந்த நல்ல கதைகளை நிறைவு செய்யும் நேரத்தில் இதை பார்த்து வந்த பல கோடி பார்வையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நாட்களும் உங்கள் இல்லம் தேடி வந்து பல்சுவை கதைகளை வழங்கிய இந்த தொடர் நிகழ்ச்சி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறது. உங்கள் ஆதரவும் அன்பும் பூரண நிலவாக என்றும் எங்களுக்கு இருக்க வேண்டும். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்.